Hi friends, welcome to Kitchen Guru. நாம் இன்னைக்கு டிஃபரண்டா தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தோசைக்கு இத அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழாக்கால ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். ஒரு ஆழாக்கு இட்லி அரிசிக்கு அரை ஆழாக்கு பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். ரெண்டு அரிசியையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1.5 ஆழாக்கு அரிசிக்கும் 7 தக்காளி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நாட்டு தக்காளியா இருந்தா எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியில புளிப்பு அதிகமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இருந்தா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்க பெங்களூர் தக்காளி சூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க. 5 சிகப்பு மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. உங்களுக்கு சோம்பு டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதும் மிளகாய், பெருங்காயத்தூள், சோம்பு, உப்பு, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்ன ரேஷியோவில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த தோசையை நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. 2 வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கலர் மாறாமல் வதக்கிக்கலாம். தோசையில் வெங்காயத்தை வேக வைக்க தான் போகிறோம். இப்போ வெங்காயத்தை மாவோட சேர்த்துக்கலாம். பச்சை கொத்தமல்லியை கையால் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா மாவு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை மூடி வச்சிடலாம். மிதமான தீயிலே வச்சு தோசையை சுட்டுக்கோங்க. அப்போ தான் காந்தாமல் நல்லா வரும். சில பேர் வெங்காயம் தாளித்த தோசையை விரும்ப மாட்டாங்க. இந்த தக்காளி தோசையை தாளிக்காமல் சுட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், தாளிக்காமே சுடலாம். இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அருமையான தக்காளி தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.